உங்களுடைய இனிய நண்பரான கார்த்திக்கை எப்போ பார்த்தீங்க? பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு சார். அதாவது ஃபோனில் தான் பேசணும். இப்போ கூட ஒரு 3 மாதம் முன்னாடி அவருடைய சிங்காரவேல் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சிவா சார் பொண்ணு கல்யாணம். ஐயோ! பொண்ணு கல்யாணம் அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிடுச்சா? உலகம் ஜாலியாக எக்ஸைட்டாக பேசி நான் வந்துடுறேன். இங்கே வரணும், வெட்டிங் வரணுமா, ரிசப்ஷன் வரணுமா? தஞ்சாவூர்லாம் வரமாட்டான்னு தெரியும், ரிசப்ஷன் வரேன். நான் கண்டிப்பாக வந்துடுவேன், மறுநாள் வந்துடுவேன், நான் தான் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவேன். எல்லாம் டயலாக்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காணோம் வரல. அப்புறம் கேட்டேன், ஏதோ காலில் கொஞ்சம் ஒரு லெகமெண்ட் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நடக்க முடியல, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி, என் டாக்டருக்கு லேடி ஆண்டல் ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுத்தது அவர் தான். ப்ரீகேஜிக்கு அப்புறம் வந்து லேடி ஆண்டல் ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது, மீதி எந்த ஸ்கூலுமே ஒரு ஐஃபை ஸ்கூல் இல்லை. அதில் சேர்க்கலான்ற போது பயங்கர டிமாண்ட் ப்ரெஷர் தெரியல. இப்போ இவன் தான் போய் சொன்னேன், நோ ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு யாரையோ சொன்னார். உடனே போனேன், சார் சொல்லிட்டார். அப்படி தான் அட்மிஷன் கிடச்சிது. அப்பப்போ நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் அவருக்கு. பாப்பாவோட படிக்கும்போது ஏதோ ஒரு பேசும்போது சொல்லிவிடுவேன், என்ன பண்ணுறான்னு கேட்டால் சொல்லுவேன். அப்புறம் நடுவில் ஒரு 10 வருஷம் நமக்கு பெரிய இடைவெளி, அவர் சுத்தமாக டச்சில் இல்லை. ஒரு ட்ரேட் சென்டரில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்னை தூக்கி ரவுண்டெல்லாம் அடித்து ஒரே கலடெல்லாம் பண்ணார் பயங்கரமாக.